வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆசனா செக்ஷனில் சேது பந்தன ஆசனா பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போது சேது பந்தன ஆசனா இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. சில பிகினர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இனிஷியலாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க பிளாக் யூஸ் பண்ணி சேது பந்தன ஆசனாவை எப்படி ஈஸியாக பண்ண முடியும். அதாவது அந்த பிளாக் வந்து கொஞ்ச நாளைக்கு உடம்புல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் தான். ஸோ நம்ம இப்போ வந்து சேது பந்தன் ஆசனா பிரிட்ஜ் போஸ் எப்படி வந்து பிளாக் யூஸ் பண்ணி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நீங்கள் எந்த ஆசனா பண்ணாலும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப், அதுக்கப்புறமா வந்து ஆசனா, அப்புறம் கூல் டவுன். அதே மாதிரி ஆசனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி இந்த மார்னிங் காலையில் 6 o'clock வெறும் வயிற்றில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாயங்காலமும் நீங்கள் பண்ணலாம். மேபி 4 o'clock 6 o'clock அப்படி பண்ணலாம். பட் வயிறு வந்து எம்டியாக இருக்கணும். ஏன்னா வயிற்றில் ஃபுட்டு இருந்தால் அப்போ ஆசனாஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. வஜ்ராசனத்தை தவிர வேறு எந்த ஆசனாவும் வயிற்றில் ஃபுட்டு இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுட்டு இருக்கும்போது நம்மளோட பாடியோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் வேறு எதாவது ஆசனா பண்ணால் அது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆசனா முடிஞ்சு ஒரு கூல் டவுன் பண்ணுங்கள். சவாசனா பண்ணலாம். மேபி ஒரு 20 seconds பண்ணால் கூட போதும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சமணத்தில் உட்காந்துட்டு கைகளை இப்படி வச்சுட்டு நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாடியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போங்க. ஆனால் கூல் டவுன் பண்ணாமல் பண்ணாதீங்க. ஏன்னா உடம்புல வந்து ஆசனாஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். ஒரு சின்ன ஆசனாவாக இருக்கும், ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் அது உங்கள் பாடி மைண்டில் நிறைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேது பந்தன ஆசனா பிளாக்கோடு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேது பந்தன ஆசனா இப்படி தான். இதுதான் வந்து சேது பந்தன ஆசனா பிரிட்ஜ் போஸ். இப்போ இதில் நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சைஸ் பிளாக் 2 இருக்கு. கொஞ்சம் லெஃப்ட் பண்ணி நான் பிளாக்கை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட இடுப்பு கீழே ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக்கை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கலாம். வச்சுட்டு இப்போ இப்படி நீங்கள் பண்ணலாம். இப்படி இனிஷியலாக பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். காலையில் கீழே வச்சுட்டு இப்படி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணணுன்னா கரெக்டாக வந்து உங்கள் இடுப்பு பகுதிக்கு நீங்கள் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணணும். கொஞ்சம் இடுப்புக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பட்டக்ஸ்க்கு கொஞ்சம் மேலே கரெக்டாக உங்களோட இடுப்பு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம். ஸோ சேது பந்தன ஆசனா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இல்லை வந்து உங்களோட மேடமுக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா இனிஷியலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ண சொல்லி பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். என்னென்னா, பிளாக்கோட சைஸ் பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக சர்ஃபேஸ் முதுகில் இப்படி வரணும். பிளாக் இப்படி ஆடக்கூடாது. அதே மாதிரி அவங்க பாடியை இது மேலே ஸ்டேபிளாக இப்படி ப்ளேஸ் பண்ணாங்கன்னா இது ஆடாது. இந்த 2 விஷயத்த நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். எந்த இன்ஜுரிஸும் வராது, பட் லைட்டாக ட்விஸ்ட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் ஆக விடாதீங்க. ஸோ ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு முதுகை எப்படி தூக்க சொல்லுங்கள், நீங்கள் வச்சுருங்க. இதே நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஓகே கால்களை இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக வேணால் இனிஷியலாக பிளாக்கை நீங்கள் இப்படி வைக்கலாம். இன்னும் எலிவேட் பண்ணணுன்னா இப்படியும் வைக்கலாம். ஸோ இப்படி வச்சாலே மோஸ்ட்லி போதும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இருக்கிற பிளாக் சின்னதாக இருந்தாலும், ஏன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெரிய பிளாக் இருக்கும், அதே மாதிரி இதில் பாதி இருக்கும். ஸோ நீங்கள் பாதி வைக்கும்போது அது எப்படி ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டபக்குன்னு வளையும், ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது ரொம்ப சேஃபான ஒரு ஆசனா தான். பட் ஸ்டில் ஜர்க் ஆகும்போது நீங்கள் பயப்படக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சேது பந்தன ஆசனா ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆசனா. முதுகுக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.
அதை பண்ண முடியாமல் இனிஷியலாக கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி பிளாக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் வார்ம் அப் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். வார்ம் அப் பண்ணுங்கள் சேதுபந்தாசனா. அதுக்கப்புறமா கூல் டவுன் டெக்னிக். இந்த மாதிரி சமணத்தில் சின்முத்ரா வச்சுட்டு 5 minutes என் பாடி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, கம்ப்ளீட்டாக என் பாடி ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் 5 minutes அதுவே சொல்லிட்டே இருங்க. கடைசி ஒரு 30 seconds வந்து என் பாடி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ பண்ண ஆசனோட பெனிஃபிட் எனக்கு வந்துடுச்சு, அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும், உடம்பு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலை பாருங்கள். ஸோ கூலிங் டவுன், வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, நடுவில் ஆசனா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேதுபந்தன் ஆசனா